ஹாய் கைஸ், நம்ம நேற்று போட்ட டீம் கோடில் பிடிங்கிற ஸ்பீடு தான் கனெக்ட் ஆகிருந்தார். ஏதோ 1/4 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம், வேறு யாருமே வரல. சரி அவர்கிட்டே கேட்டு நம்ம 2 பேர் தான் ப்ரோ இருக்கோம், என்ன மேட்ச் ப்ரோ போடலாம் அப்படின்னாரு. சரி நீ ஏதோ ஒன்று போடு ப்ரோ அப்படின்னாரு. நானும் சிஎஸ்ஏ போடலாம் அப்படின்ட்டு சிஎஸ்ஏ கூப்பிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட் ரவுண்டு சும்மா சைட்டை வச்சு சும்மா அப்படி இப்படின்னு அடிப்பேன், ஜெயிச்சுக்குவோம். 2வது ரவுண்டு தாங்க எனக்கு ட்விஸ்ட்டு, அப்சர்வேட்டுங்க. அப்சர்வேட்டில் இந்த இடத்துல சும்மா ஸ்கோப் போட்டு இப்படி இப்படின்னு அடித்து ஒரு நாக்கு வச்சுருவேன், பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிச்சிருவான். சரி அவ்வளோ கில்ல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சோழி முடிச்சு அப்படின்னு பார்த்தா பிடிகே ஸ்பீடு தாங்க. அவர் ஸ்பீடு பேர் தகுந்த மாதிரி ஸ்பீடாக வந்து ரிவ்யூ பண்ணிட்டாருங்க. அதேமாதிரி ஸ்பீடு தகுந்த மாதிரியே போய் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டாருங்க. இதுதாங்க லாஸ்ட் ரவுண்டு திட்டிக்கு மூமெண்ட்டுங்க. நாங்கள் 3 அவங்க 2. இந்த ரவுண்டு மட்டும் விட்டோம்னா அவ்வளோதான், அவங்க அடுத்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு மகேஷ் கூட என்ன நினச்சாருன்னு தெரியல, டக்குன்னு ரஷ் பண்ணிட்டாரு. க்ராஸ் பண்ண போகிறப்ப நாங்களும் பின்னாடியே போய் அப்படி இப்படின்னு அடிச்சிடுவோம். ஆனால் நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, என்னை மட்டும் தேடி வந்து அடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஸ்பீடு ப்ரோ வந்து டக்குன்னு ரிவ்யூ பண்ணி விட்டுருவாரு. சரி இந்த ரவுண்டில் அடிக்கணும், அப்புறம் ஈஸியாக வர முடியும் அப்படின்னு நினச்சி நம்மளும் ஹார்ட் ஒர்க்கில் போடுவோம். ஆனால் நம்மளால் முடியாது. அப்புறம் பிடிக்கு அவர் 8 கிலோ நான் 6 கிலோட முன்னாடி தரமாக ஒரு